குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது லாஸ்ட்டில் நம்ம தேர்ட் லெசன் பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் நமக்கு எக்ஸாம் வந்தது. ஸோ எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா 4th யூனிட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே, அப்போ 4th யூனிட் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வால்யூமில் மொத்தம் டோட்டலாக 5 லெசன்ஸ் இருக்குது. இப்போ 4th யூனிட் பார்க்குறோம். 4th யூனிட் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அண்ட் ஆல்டர்னேட்டிங் கரண்ட். அதாவது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அண்டு ஆல்டர்னேட்டிங் கரண்ட், மின்காந்த தூண்டல். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷனுங்கிறது மின்காந்த தூண்டல் மற்றும் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் ஏசி கரண்ட், அதாவது மாறுதிசை மின்னோட்டம். ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்டுங்கிறது மாறுதிசை மின்னோட்டம். நம்ம மின்னோட்டத்திலிருந்து 2 வகையான மின்னோட்டங்கள் படிப்போம். ஒன்று வந்து ஏசி கரண்ட்டு, இன்னொன்று பார்த்திங்கன்னா டிசி கரண்ட்டு. நம்ம ஏசி கரண்ட்டை பற்றி தான் நம்ம அதிகமாக படிப்போம். டிசி கரண்ட்டை பற்றி நம்ம அந்தளவுக்கு படிக்க மாட்டோம். ஏசி அதாவது ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டு டைரக்ட் கரண்ட்டுன்னு சொல்லுவாங்க. நேர்திசை மின்னோட்டம், மாறுதிசை மின்னோட்டம். நம்ம பார்க்கக்கூடியது வந்து மாறுதிசை மின்னோட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, அதாவது இந்த யூனிட்டில் இந்த ஸ்டூடெண்ட் இஸ் எக்ஸ்போஸ்ட் டு த பினாமினா ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன்னா என்ன, மின்காந்த தூண்டல்னா என்ன, த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் லென்ஸ் லா அண்ட் ஃபைண்ட் த டைரக்ஷன் ஆஃப் இன்டியூஸ்டு EMF. லென்ஸ் லாவோட அப்ளிகேஷன் பயன்பாடுகள், அது மட்டும் இல்லாமல் ஃபைண்ட் த டைரக்ஷன் ஆஃப் இன்டியூஸ்டு EMF, தூண்டப்பட்ட மின்னியக்கு விசையின் திசை வந்து எப்படி இருக்கும். அடுத்து கான்செப்ட் ஆஃப் எடி கரண்ட் அண்ட் இட் யூசஸ். எடி கரண்ட்னா சுழல் மின்னோட்டம் சொல்லுவாங்க. அப்போ சுழல் மின்னோட்டத்தோட தத்துவம் என்ன, அதோட பயன்பாடுகள் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். த பினாமினா ஆஃப் செல்ஃப் இண்டக்ஷன் அண்ட் மியூச்சுவல் இண்டக்ஷன், தன்மின் தூண்டல் அண்டு பரிமாற்று மின் தூண்டல். தன்மின் தூண்டல் மற்றும் பரிமாற்று மின் தூண்டல்னா என்ன. அடுத்து பார்த்திங்கன்னா வேரியஸ் மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரொடியூசிங் இன்டியூஸ்டு EMF, தூண்டப்பட்ட மின்னியக்கு விசையை உருவாக்கும் முறைகள், பல்வேறு முறைகள், என்னென்ன பல்வேறு முறைகள் இருக்குது அப்படிங்கிற பற்றி பார்க்கலாம். அடுத்து கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் ஏசி ஜென்ரேட்டர். ஜென்ரேட்டர் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம், பவர் கட் ஆனால் நம்ம யூஸ் பண்ணக்கூடியது தான். ஓகே, அதுதான் ஏசி, அதாவது அதுதான் ஜென்ரேட்டர். நம்ம பார்க்கக்கூடியது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஒர்க்கிங், எப்படி ஒர்க் ஆகுது, அதோட அமைப்பு எப்படி இருக்குது, ஏசி ஜென்ரேட்டரோட அமைப்பு, அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, the principle of transformers and its role in long distance power communication. டிரான்ஸ்ஃபார்மர் மின் மாற்றின்னு சொல்லுவாங்க. அதாவது டிரான்ஸ்ஃபார்மர் எல்லா இடத்துலையும் நம்ம பார்த்துருப்போம். அதோட தத்துவம் என்ன, அது மட்டும் இல்லாமல் இட்ஸ் ரோல் லாங் டிஸ்டன்ஸ்க்கு பவர் டிரான்ஸ்மிஷனில் என்ன, அதோட பங்கு என்ன, அப்படி அதை பற்றி பார்க்க போகிறோம். the notion of root mean square. ரூட் மீன் ஸ்கொயர்னால் என்ன, ஆர்எம்எஸ்ன்னு சொல்லுவோம் ஷார்ட்டாக. ஆர்எம்எஸ் வேல்யூ ஆஃப் ஆல்டர்னேட்டிங் கரண்டோட ஆர்எம்எஸ் வேல்யூனா என்ன, ஏசி கரண்டோட ஆர்எம்எஸ் வேல்யூ. த ஐடியா ஆஃப் ஃபேஸர்ஸ் அண்ட் ஃபேஸ் ரிலேஷன்ஷிப் இன் டிஃப்ரெண்ட் ஏசி சர்க்கியூட். ஒவ்வொரு ஏசி சர்க்கியூட்லேயும் ஃபேஸ் ரிலேஷன்ஷிப், கட்ட வேறுபாடு எப்படி இருக்கும், அதோட ஒற்றுமை எப்படி இருக்கும், அதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். த இன்சைட் அபவுட் த பவர் இன் ஏசி சர்க்கியூட் அண்ட் வாட்லெஸ் கரண்ட். ஒரு ஏசி சர்க்கியூட்டில் பவர் எப்படி இருக்கும், அது மாதிரி வாட்லெஸ் கரண்ட்னா என்ன. த அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் எனர்ஜி கன்சர்வேஷன் டூரிங் த LC ஆசிலேஷன். LC ஆசிலேஷனில் எல்னா இண்டக்டர், சீனா கெப்பாசிட்டர், ஸோ அதான் LC ஆசிலேஷன் சொல்லுவோம். அப்போ அந்த LC ஆசிலேஷனில் எனர்ஜி கன்சர்வேஷன் எப்படி இருக்குது, அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அப்போ இன்றைக்கி ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோன்னா இன்ட்ரடக்ஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம், பேசிக்காக உள்ள கான்செப்ட்டு. ஓகே, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன், மின்காந்த தூண்டல். In the previous chapter we have learned that whenever electric current flows through a conductor, it produces a magnetic field around it. This was discovered by Christian Oersted. அதாவது நம்ம படிச்சிருப்போம், ஒரு கண்டக்டரில் வந்து ஒரு கடத்தியில் வந்து மின்னோட்டம் பாயும்போது அதை சுற்றி காந்தப்புலம் உருவாகும். அதை பற்றி நம்ம லாஸ்ட் லெசனில் பார்த்தோம். அது வந்து யார் சொன்னால், ஒயர்ஸ்டெட். ஒரு ஒயரில் வந்து கரண்ட் பாஸ் ஆகும்போது அதில் காந்தப்புலம் உருவாகும் அப்படிங்கிறத ஒரு ஒயர்ஸ்டெட் சொன்னார். கிறிஸ்டியன் ஒயர்ஸ்டெட்டுங்கிற ஒரு சயின்டிஸ்ட்டு.
அதை பற்றி நம்ம படித்தோம். அதாவது கண்டக்டர் எடுத்துக்கணும். கண்டக்டரில் கரண்ட் பாஸ் பண்ணுறோம். கரண்ட் பாஸ் பண்ணும்போது அதை சுற்றி என்ன ஃபார்ம் ஆகும்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஃபார்ம் ஆகும். அதை பற்றி நம்ம லாஸ்ட் லெசனில் பார்த்தோம். திஸ் வாஸ் discovered by the Christian Oersted. Later Ampere proved that current carrying loop behaves like a bar magnet. அதுக்கு பிறகு என்ன சொன்னார்னா, ஆம்பியருங்க ஒரு கரண்ட் கேரிங் லூப், ஒரு மின்னோட்டம் தாங்கி செல்லக்கூடிய ஒரு லூப், அது பிஹேவ்ஸ் லைக் ஏ ஒரு, அது எப்படி பிஹேவ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பார் மேக்னட்டாக பிஹேவ் பண்ணும். ஒரு காந்தமாக, சட்ட காந்தமாக செயல்படும் அப்படின்னு சொல்கிறார். தீஸ் ஆர் மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ப்ரொடியூஸ் த எலக்ட்ரிக் கரண்ட். அப்போ இதுலேருந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், ஒயர்ஸ்டோட கான்செப்ட் படி பார்த்தீங்கன்னா நம்ம எலக்ட்ரிக் கரண்ட்டை வச்சு மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதான் பார்த்தோம். ஆம்பியரோட கான்செப்ட் படி பார்த்திங்கன்னா நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டு, ஆம்பியரோட கான்செப்ட் பார்த்திங்கன்னா கரண்ட் கேரிங் லூப் பிஹேவ்ஸ் அஸ் ஏ பார் மேக்னெட். தீஸ் ஆர் த மேக்னெட்டிக் எஃபெக்ட் ப்ரொடியூஸ் பை த எலக்ட்ரிக் கரண்ட். அப்போ இந்த இதோட கான்செப்ட்லேருந்து ஒரு மேக்னெட்டிக் எஃபெக்ட் வந்து எலக்ட்ரிக் கரண்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அதோட அப்படி ஆப்போசிட் உல்ட்டாவாக இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், நம்ம எலக்ட்ரிக் கரண்ட்டை வச்சு நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் பண்ணலாம். அதுக்கடுத்து என்ன பார்த்தோன்னா, ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை வச்சு நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம் ஒரு பார் மேக்னெட்டை வச்சு. அப்போ ஒரு மின்னோட்டத்தின் மூலமாகவும் நம்ம காந்தப்புலத்தை உருவாக்கலாம். அதே மாதிரி காந்தப்புலத்தின் விளைவாகவும் நம்ம ஒரு மின்புலத்தை வந்து உருவாக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதாவது எலக்ட்ரிக் கரண்ட்டை வச்சு நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு மேக்னெட்டை வச்சு, மேக்னெட்டு தான் நமக்கு அதை சுற்றி என்ன இருக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம். எப்படி நம்ம வாட்டரை வந்து ஐஸ் க்யூப்பாக மாற்றுறோம், அதே மாதிரி ஐஸ் க்யூப்பை வச்சு வாட்டரை கன்வெர்ட் பண்ணலாம். அதே மாதிரி தான் எலக்ட்ரிக் கரண்ட்டு, மேக்னெட்டிக் ஃபீல்டு, மேக்னெட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஓகே. Physicists then began to dig out the converse effect. It is possible to produce an electric current with the help of the magnetic field. A series of experiments were conducted to establish the converse effect. இப்போ நிறைய ஆய்வுகள் செஞ்சு என்ன செய்ய, இந்த கன்வர்ஸ் ஒன்றுலேருந்து எப்படி மாறுது, இன்னொன்று கரண்ட் வந்து எப்படி மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி எலக்ட்ரிக் கரண்ட்டு. These experiments were done by the Michael Faraday, UK, and Joseph Henry, USA, almost simultaneously and independently. These attempts became successful and led to the discovery of phenomenon called electromagnetic induction. இப்போ ஒவ்வொருத்தவங்க ரெண்டு பேர், அதாவது மைக்கேல் ஃபேரடே அண்ட் ஹென்ரிலாம் என்ன பண்ணாங்கன்னா, ஒரே நேரத்தில் இந்த சோதனைகள் வந்து செஞ்சு சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்தாங்க. அதுதான் நமக்கு மின்காந்த தூண்டல் இந்த கான்செப்ட் வந்து உருவாகிறதுக்கு காரணமாக இருந்தது. மைக்கேல் ஃபேரடே credited with the discovery of electromagnetic induction in 1831. In this chapter, let us see a few experiments of Faraday, the results and the phenomena of electromagnetic induction. Before that, we will recollect the concept of magnetic flux linked with the surface area. An anecdote. Michael Faraday was enormously popular for his lectures as well. In one of his lectures, he demonstrated his experiment which led to the discovery of electromagnetic induction. At the end of the lecture, one member of audience approached Faraday and said, "Mr. Faraday, the behavior of magnet and coil of wire was interesting, but what is the use of it?" Faraday answered politely, "Sir, what is the use of newborn baby?" அதாவது நமக்கு ஃபேரடே வந்து ஒருத்தர் கேட்டிருக்காங்க. என்ன கேட்குறாங்கன்னா, அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த எலக்ட்ரோமேக்னெட் இண்டக்ஷனால் ஸ்டார்டிங்கில் வந்து அவர் இதனால் என்ன யூஸ் அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்படி கேட்கும்போது அவர் என்ன பதில் சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிறந்த குழந்தைனால நமக்கு என்ன பயன் இருக்குது, அது வளர தான் நமக்கு வந்து நிறையா செயல்பாடுகள் இருக்கும். அப்போ குழந்தை பிறந்தோடனே அதனால் நமக்கு என்ன பயனுமே
அந்த நேரத்தில் நமக்கு அந்த குழந்தைனால எந்த பயன் நமக்கு கிடையாது. ஸோ அதே மாதிரி தான் அவர் வந்து ஃபேரடே ஆன்சர் பொலைட்லாக சொல்கிறாரு, சார் வாட் இஸ் த யூஸ் ஆஃப் நியூ பார்ன் பேபி? ஸோ we will soon see the greatness of that little child who was now grown and adult cater to the energy needs. Next பார்த்தீங்கன்னா magnetic flux. Magnetic flux through the area is magnetic field defined as the number of magnetic field lines passing through that area normally and it given the equation. Okay, அதாவது நமக்கு ஏற்கனவே எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்னால் என்ன? நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் கிராசிங் த்ரூ கிவன் ஏரியா. கொடுக்கப்பட்ட பரப்பின் வெளியே செல்லும் மின்விசை கோடுகளின் மொத்த எண்ணிக்கை, அதை தான் நம்ம மின் பாயம், அதாவது எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னு பார்த்தோம். இப்போ அதே கான்செப்ட் தான் நமக்கு. மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னால் நம்பர் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் பாசிங் த்ரூ த ஏரியா நார்மல், பாசிங் த்ரூ தட் ஏரியா நார்மலி. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, கொடுக்கப்பட்ட பரப்பு வெளியே செல்லும் காந்த விசை கோடுகளின் மொத்த எண்ணிக்கை, கொடுக்கப்பட்ட பரப்பின் வெளியே செல்லும் செங்குத்தாக செல்லும் காந்த விசை கோடுகளின் மொத்த எண்ணிக்கை தான் காந்த பாயம். மின்விசை கோடுகளின் மொத்த எண்ணிக்கைனா மின் பாயம். ஓகே, இப்போ அதுக்கான ஃபார்முலா பார்த்தோன்னா 5b இன்டகிரல் b வெக்டார் டாட் dA வெக்டார் ஈக்குவல் டு PA cos θ. நமக்கு டாட் ப்ராடக்ட் ஃபார்முலா தெரியும். வெக்டாரில் செகண்ட் யூனிட்டில் 11th செகண்ட் யூனிட்டில் படிச்சிருக்கோம். ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு AB cos θன்னு படிச்சிருக்கோம். ஸோ அதே கான்செப்ட் தான். where the integral taken over the area A and theta is angle between the direction of magnetic field and the outward normal to the area.